அனைவருக்கும் வணக்கம். கூல் சைஸ் வந்து தன் மூஞ்சிலே தானே வந்து காரி துப்பிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நேத்து சோழ சொல்றாரு, இந்த மாதிரி விசித்ராமா வந்து கேமரா கான்சியஸாவே இருப்பாங்க. அவங்க ஷூட்டிங் வந்த மாதிரியே இருப்பாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாரு. ஆனா உண்மையாலுமே அப்படி இருக்கவர் யாருன்னா, இந்த கூல் சைஸ் தான். கேமரா முன்னாடி போய் நின்னுக்குவாரு. தமிழண்டா அப்படின்னு சொல்லி கத்துவாரு. அப்புறம் வெந்து தணிந்தது காடு, கூல் சைஸ்க்கு ஒரு வணக்கத்தை போடுன்னு சொல்லி கேமரா கான்சியஸாவே இருக்கிறவன் இந்த ஆள் ஒரு ஆள் தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன காமெடியா இருக்கும். அத கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு, இந்தா சொல்லிட்டேன் பாருன்னு சொல்லுவாரு. அப்புறம் தலையில ஒரு புறா கட்டிக்கிட்டு, இந்தா கேமரான்னு காட்டுவாரு. தலையில கொசுவ காட்டிக்கிட்டு, இந்தா கொசுன்னு காட்டுவாரு. இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, விசித்ராமா சொல்றாரு. அவங்க வந்து ஷூட்டிங் போற மாரியே இருக்கிறாங்க. அவங்க கேமரா கான்ஷியஸாவே இருக்கிறாங்க. சாப்பிடும்போது கூட கேமரா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கேமரா கிட்ட மறைச்சா கூட தடிக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்கிறாங்க. அந்த மாரி அவங்க கேமரா கான்ஷியஸாவே இருக்காங்கன்னு சொல்லி இந்த ஆள் சொல்றாரு. கூல் சைஸ் வந்து மானங்கெட்டத்தனமா ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆடியோ லான்ச்சா இருக்கும். அங்க போயிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வெந்து தணிந்தது காடு, கூல்சிஸ்க்கு வணக்கத்த போடு, மயிர போடுன்ட்டு அங்க போய் இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, வாண்டடா கேமரா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு அலையிறது இவர் தான். சம்பந்தமே இல்லாத படத்துல போயி, சம்பந்தமே இல்லாம மேடையில நின்னுக்கிட்டு, மேடையில இருக்க தொகுப்பாளினிக்கே வந்து மாலைய போட்டு, இந்த மாரி கிறுக்கு வேலைய பண்ணி கேமரா கான்ஷியஸா வச்சிருக்கவன் பூரா இந்த கூல் சைஸ் தான். ஆனா அந்த கூல் சைஸ் வந்து விசித்ராம பத்தி சொல்றாரு. இந்த மாரி இவங்க வந்து கேமரா கான்ஷியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. என்னடா நியாயம்? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அப்புறம் 2வது பாயிண்ட் சொன்னாருங்க. இவங்க வந்து இந்த வாரம் தான் நீலாம்பரி நடிச்சாங்க. ஆனா அவங்க வந்ததுலருந்தே நீலாம்பரியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது என்னமோ உண்மதான்டா. அது என்னமோ உண்மதான். அந்த மனதிடம் இல்லன்னா உங்கள்ட்ட எல்லாம் பொழைக்க முடியாதுடா சாமி. அதெல்லாம் பொழைக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இவன் இவ்வளோ தூரம் சொல்லிருக்கான். எந்த அசையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த நீலாம்பரியில அந்த இவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கேரக்டரு அதே மாரியே அப்படியே உரிச்சு வச்ச மாரி, கண் மாரி உட்காந்துருந்தான். எந்த விதமான அசைவோ எதுவுமே கிடையாது. சிங்கம் சிங்கிளா தான்டா இருக்கும். அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அவ்வளவு தெளிவா, அவ்வளோ கிரட்ஜோட அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தன்னம்பிக்கையோட வந்து ஒரு 50 வயசுக்கு மேல இருக்க பெண்மணி உட்கார முடியுமா? உட்காந்துருந்தாங்க. நீ இவ்வளோ தூரம் அவங்கள நோஸ் கட் பண்ற. பண்ணு. எந்த விதமான சலசலப்பு எதுவுமே இல்ல. அப்படியே வந்து கம்பீரமா இருந்தாங்களா. அதான்டா வந்து ஒரு இது. அதான்டா நீலாம்பரி தான்டா அவங்க. ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் கூட நல்லா பண்றாங்கடா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா என்ன, நீ பண்ணிட்டு கடைசியில எல்லாத்தையும் வந்து அவங்க தலையில போடுற பார்த்தியா? அந்த கேமரா கான்ஷியஸ் இருக்கதே நீ தான். வெந்து தணிந்தது காடு, கூல்சிஸ்க்கு வணக்கத்த போடு, நீ மூடிட்டு போடான்னு சொல்லி உனக்கு சங்க ஊதி தாட்டி விட்டாய்ங்க. இது பற்றி உங்க கருத்துக்கள சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.